எல்லா ஆராதனைகளும் நடைபெறுகிறது. சபையார் யாவரும் ஆலய ஆராதனைகளை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. வேத பாட கூட்டம் நடைபெறுகிறது, கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை, மதியம் 11 மணி முதல் 12:30 வரை வெள்ளிக்கிழமை 2 நேரம் சகோதரிகளுக்கான வாஸ் ஜபம் நடைபெறுகிறது. சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு சகோதரர்களுக்கான ஜபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறுகிறது. வாலிபர் கலந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும், எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ஆனால் கலந்து கொள்ளவில்லை. உற்சாகப்படும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மராமத்து சந்தா 500 ரூபாய் வருஷம் நம்ம வாங்குவோம். 10 பேர் கொடுத்துருக்குறாங்க, மீதம் 120 குடும்பம் இருக்கிறது. ஆகினாலே எல்லாரும் உற்சாகமாய் செலுத்துங்கள். சபையினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. VBS சின்ன பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கான இந்த மே மாதம் கோடை விடுமுறையில் நடத்தப்படுகிற VBS ஏப்ரல் 27 திங்கள் முதல் மே 2 சனி வரை 6 நாட்கள் நடைபெறும். சிறு பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து சபையில் சேர்க்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். VBS ஊழியத்துக்கு கொடுக்க விரும்பினால் கவரில் பேர் எழுதி அதற்கான காணிக்கையை உண்டியல் காணிக்கை பெட்டிகளை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம். அதில் வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், 8 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரானவரும் இல்லை. தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரானவர் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். தலைகளை வணங்கி ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஜனங்களுக்கு மன்னாவை போஷிக்கும்படியாய் ஜெபிக்க அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் இந்த வசனத்தை ஒப்புவித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 8வது வசனம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் படைப்பின் கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள தேவன். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம்.
அதிலே 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். பார்வோன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. மோசே சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியில் மாத்திரம் இருக்கும் என்றார். கிரேட் காட், நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பில்லை. என் தேவனுக்கு நிகரானவர் இல்லை. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியில் மாத்திரம் இருக்கும் என்றான். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. மோசே சொன்ன வார்த்தையின்படி பார்வோனுடைய வீட்டிலிருந்த ஊழியக்காருடைய வீட்டிலிருந்த ஜனங்களுடைய வீட்டிலிருந்த தவளைகள் எல்லாம் நதியில் போய் விழுந்தன. பார்வோனுடைய இருதயத்தை தேவனை கடினப்படுத்தினார். தேவன் ஒருவரே தேவன் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக 400 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார். மோசே என்னும் இரட்சகனை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பினார். அவனுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தார். தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். 10 வாதைகள், கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். இந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை நினைவு கூறும் விதமாக பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். நாம் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம், புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் திருநாளை கொண்டாடுகிறோம். பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டின் தலைப்பிள்ளை சாகவில்லை. ஆனால் எகிப்திலே ஒவ்வொருவனுடைய வீட்டிலும் தலைப்பிள்ளை செத்து மிதந்தது. சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்றாரு, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. 31வது வசனம் 18:31. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், உன்னையும் என்னையும் படைத்தார். அவர் படைப்பின் கர்த்தராய் இருக்கிறார். மண்ணினாலே ஆதாமை உண்டு பண்ணினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பின் மூலமாக மனுஷியாகிய ஏவாளை சிருஷ்டித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்.
ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம். அதிலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரை நான் ஒருவரே கடவுள், நான் ஒருவரே தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சந்தாதித்திருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்களை திறக்க உன்னை அனுப்புகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். கலெக்டருக்கு கிடைக்காத வெளிப்பாடு ஐஏஎஸ் படித்திருக்கிறார், ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது பெரும் பாக்கியமே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இவ்வுலகில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, கல்விமான்களுக்கு இதை மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அதே அதிகாரத்திலே 45வது அதிகாரத்திலே தீர்க்கன் சொல்லுகிறார். 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்கு ஏற்றமாறு படைத்து. 9 கோள்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சந்திர மண்டலத்திலே ஆக்சிஜன் இல்லை என்றால் ஜனங்கள் எங்கே போய் குடியேறி விடுவார்கள். குடியிருப்புக்கு உகந்ததாக பூமியை தேவன் படைத்தார். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரி நேரம் தூங்கும் போது வேப்ப மரத்துக்கு கீழே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடியதாய் இருக்கிறது. ஆக்சிஜன் இந்த பூமியில் தான் இருக்கிறது. காற்றின் மூலமாக அந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவு அருமையாய் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்கள்.
நம்ம எவ்வளவு அருமையாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்க. மூக்குல கூட முடி வளர்ந்திருக்கும், தூசி உள்ள போக கூடாதுன்றதுக்காக. எவ்வளவு நாணமாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எவ்வளவு நாணமாய் கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய நாணம் தான் என்ன? வானத்து நட்சத்திரங்களை எண்ணி அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார், அதை எண்ண கூடுமா? கூடாத ஆண்டவரே, அதை போல உன் சந்ததி இருக்கும். எந்த அறிவியல் அறிஞ அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டார்கள். அறிவியல் அறிஞர்கள் இந்த உலகம் முழுவதும் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், இன்னும் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் யாராவது ஒரு அறிஞன் வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்க முடியுமா? என் தேவன் சாமுவேலே, சாமுவேலே, சகைவே, இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னை உள்ளங்கையிலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சற்று நேரம் 2 கரங்களை வைத்து சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம், 2 கரங்களை வைத்து சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது குறிப்பு சங்கீத புத்தகம் 86வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து, உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகளும். சங்கீத புத்தகம் 65வது சங்கீதம், சங்கீத புத்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் யாருங்க? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மனுஷர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். மனுஷர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். விசுவாசிகள் அல்ல, மனுஷர். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அப்போஸ்தலர் நாட்களிலே. வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம். அதிலே வாசிக்கலாம். 23வது வசனம் தீர்க்கன் சொல்கிறார், அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள்.
எகிப்தியர் ரட்சிக்கப்படுவாங்கன்னா ஆச்சரியமா இல்லையா? அவங்க தானே 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதுல 21 இருந்து 25 வரை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்துவார்கள். எகிப்தியர் ரட்சிக்கப்படுவாங்க. மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இல்லையா? சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தியில் அடைத்து வைத்திருக்கிறேன், அவைகள் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. லூக்கா 18, அநீதி உள்ள நியாயாதிபதியே, அந்த ஏழை விதவை ஓயாமல் தொந்தரவு செய்தது நிமித்தம் அவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்தில் சொல்வானேயானால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நீதி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டுங்க. எல்லாம் நல்ல கையை தட்டுங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதே அதிகாரத்தில் 22வது வசனம், ஏசாயாவின் புத்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எகிப்தியர் மனம் திரும்புவார்கள். அமெரிக்க தேசத்திலே நாத்திகர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவங்க எங்களுக்கு ஒரு பண்டிகை வேணும், அதுக்கு ஒரு நாளை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நீதிபதி சொன்னார் ஏப்ரல் 1ன்னு சொன்னார். முட்டாள்கள் தினம். கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் முட்டாள். நம்மை இப்படி அழகாய் படைத்திருக்கிறாரே, பார்க்கிறதுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறார், சுவாசிக்க மூக்க கொடுத்திருக்கிறார், சாப்பிட வாயை கொடுத்திருக்கிறார். நமக்கு தான் 6 அறிவு இருக்கு. ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, நாம் மனிதர்களாய் இருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உன் வாயினால் கர்த்தரை துதி. ஏன் ஆடுக்கு மாடுக்கு வாய் இருக்காதால துதிக்க முடியாது. ஆனா காக்கா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை. அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காக்கை குஞ்சியின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். 23வது வசனம், அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள்.
அடுத்த வசனம், அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும் இருக்கும். அடுத்த வசனம், அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியம்! இவங்களா ரட்சிக்கப்படுவாங்களான்னு நினைச்சிருப்போம். அவங்க சபைக்கு வருவாங்க. அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவிடம் ஒரு கேள்வி எழுப்பினாள். என்ன கேள்வி எழுப்பினார்? நீர் எருசலேமுக்கு வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே. ஏசப்பா சொன்னார், ஸ்திரீயே, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். திருத்தங்கள்ல அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை இருக்கு. பல கிராமங்களில் இன்னைக்கு சபைகள் வந்து விட்டது. தேசம் ஒரு அசைவை கண்டு கொண்டிருக்கிறது. ஸ்திரீயை எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். சுவிசேஷம் பட்டி தொட்டி எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் சர்வ பூமிக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு, சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம். அதிலே வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தேவனால் மட்டுமே அதிசயம் செய்ய முடியும். தேவனால் மட்டுமே அதிசயம் செய்ய முடியும். கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. அவர் அற்புதம் செய்கிறவர். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் நடுவில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அதிசயமானவர். அவருடைய நாமங்களில் ஒன்று அதிசயமானவர். அற்புதங்களை செய்கிறவர். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். அநேகர் மறந்துட்டோம். செங்கடல் தாண்டலை இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்துட்டான். ஏன் பார்வோனுடைய சேனை பின்னே வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள். இந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். அவர்களுக்கு தேவனானா. மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. சேஞ்ச். தேவன் அவனை மாற்றினார். 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க விட்டார். அவனுடைய சுபாவமே மாறிவிட்டது. நான் தலைவனாகிறதுக்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. அப்படியா, வாப்பா ஆடுமே. இப்ப 40 வருஷம் கழிச்சு தேவன் அவனை சந்திக்கிறாரு. ஒரே மலையிலே ஒரு முச்செடி வந்து சுவாலிச்சு எரிந்து கொண்டிருந்தது.
ஆனால் அதோ வெந்து போகாமல் இருந்தது. அந்த காட்சியை கிட்டே போய் பார்ப்பேன். மோசே மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சையை கழட்டி போடு, எகிப்துக்கு போய் என் ஜனம் கூக்குரலை நான் கேட்டேன். ஆண்டவரே, நான் மந்த நாவுள்ளவன், திக்கு வாயேன், வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே. சேஞ்ச். அவன் மாறிவிட்டான். இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அவன் தகுதியானவன். ஆகையினால்தான் அந்த ஜனங்கள் கோபப்பட்டான், கற்பலைகளை உடைத்து போட்டான், ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று போட்டான். தேவனுடைய பிள்ளை, அவனுடைய சுபாவமே மாறிவிட்டது. நீங்களும் கூட சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறிவிடுங்கள். ஏசப்பா சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், தாவீதினுடைய ஜெபம் 22, 23, 24. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும், நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ. பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை, பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியே தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. இந்த ஒரே ஜாதியை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே. இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உபாகமம் 7 ஜனங்களில் திரட்சியான ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே அன்பு வைத்து கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தார்கள். ஏன் அவங்க செயல்படல, கர்த்தர் செயல்படுறார். இந்த உலகம் அறியணும். இப்பொழுது 70 பேராய் எகிப்துக்கு கோஷேனுக்கு போனார்கள். இப்பொழுது என்ன முடியல. பார்வோன் ஒரு பாயம் பண்ணி நான் பயந்துட்டான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி இருந்தார்கள். இவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்களோ பயந்து எபிரேய மருத்துவச்சிகள் பூவால் 2 பேர் அவங்கள அழைச்சு, ஆண் பிள்ளைனா கொன்றுங்க, பெண் பிள்ளைனா உயிரோட விடுங்க. இந்த எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினாலே ஆண் பிள்ளையும் உயிரோடு விட்டார்கள். பார்வோன் அவர்களை பார்த்துக்கிட்ட, எனக்கு துரோகம் பண்றீங்களே, எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலனுள்ளவர்களாய் இருக்கிறாங்க, நாங்க போய் பிரசவம் பார்க்கறதுக்குள்ள அவங்களுக்கு பிரசவம் நடந்துருது. 70 பேரா தான் போனாங்க கோசேன் நாட்டுக்கு, எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். இப்பொழுது என்ன முடியல. நம்முடைய சபை பெருக வேண்டும், ஆத்துமாக்களால் பெருக வேண்டும். நீங்கள் அதற்கு வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் உத்தரவாதம் இருக்கிறது. ஜனங்களை தேவனண்டை சேர்க்க வேண்டும். தேர்தல் வருகிறது. அவருக்கு சுத்தமான கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். சுவிசேஷத்துக்கு தடையில்லாத ஆட்சி. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 48வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 48வது சங்கீதம், அதிலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான்,
கர்த்தர் பெரியவர், பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். தேவன் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். எல்லாரும் துதிக்கலாம். எல்லாம் துதிக்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். அதில் வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஒரு தேவனுடைய தூதன் சந்திக்கிறான் கிதியோனை. 7 வருடம் மீதியானுடைய கரங்களிலே அவர்கள் என்ன கைதிகளாய் இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவில்லையா? எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு சொன்னார்களே. பிதாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதில் விடாதிருக்கிறான். மோசைக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று, தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இதை என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க. ஒரு தீமத்தை எப்படி உருவானான்? அவனுடைய தாயும் பாட்டியும். தேவனுடைய பிள்ளைகளை, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அவருக்கு நேராய் நடத்த வேண்டும். அவருக்கு நேராய் நடத்த வேண்டும். 3வது குறிப்பு சங்கீத புஸ்தகம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நான் உம்முடைய வழிகளிலே நடப்பேன். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். பின்னாலே சொல்லுகிற சொல்லை கேட்பீர்கள். தேவ ஜனம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் நாம் நடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். 12 days, 2 வாரத்தில் கானானுக்கு போயிடலாம்.
என்ன குட் நியூஸ், என்ன நற்செய்தி. ஆனா கர்த்தர் 40 வருஷம் சுத்து வழியிலே நடத்தினார். ஏன்? எகிப்தியரின் தேசம் வழியாய் போனால் யுத்தம் நேரிடும், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து பின் செல்லுவார்கள், எகிப்துக்கே சென்று விடுவார்கள் என்று சொல்லி 40 வருஷம் சுற்றுப்பாதையிலே நடத்தினார். தேவன் நம்மை நடத்துறதை நம்மளால புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஏன்? நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீ, எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. விசுவாசிக்கிறீங்களா? நாம ஒன்று நினைச்சா தேவன் ஒன்று செய்வாருங்க, அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அவருடைய கரத்துல உங்க கையை கொடுங்க. ஏசாயா 41:13, நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், பயப்படாதே, நீ என்னுடையவன். கல்யாணத்து அன்னைக்கு கணவர் மனைவியுடைய கையை பிடிச்சு, மரணம் நம்மை பிரிக்கும் வரை கைவிட்டலாம். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம் உன்னை கைவிடவே மாட்டார். தேவன் ஒருவர் மாத்திரம் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், பயப்படாதே, நீ என்னுடையவன். அடுத்த குறிப்பு சங்கீதம் 86:12. என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். முழு இதயத்தோடு துதிப்பேன். எத்தனை பேர் இப்ப முழு இதயத்தோடு துதிக்க ஆயத்தமா இருக்கேன்? 2 கரங்களை பேத்துங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தமா சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே உதவி நீரே, எபினேசரே ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. உபாகமா 6:6 ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. உபாகமா 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அடுத்த வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது. அஞ்சாவது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். மகதலேனா மரியாதை அதிக இருட்டு, ஏசபாவுடைய சரீரத்துக்கு வாசனை திரவியங்கள் சுங்க வர்க்கங்கள் இட போறான்.
சில ஸ்திரீகளை அழைத்து கொண்டு, யார் நமக்காய் கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? என்ன ஆச்சரியம்! கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. வெண்வஸ்திரம் அணிந்த தேவனுடைய தூதன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். மகதலேனா மரியாள் இயேசுவின் முதல் தரிசனம். ஸ்திரியே வாழ்க! அவள் அதிக இருட்டோடு தேவனை தரிசிக்கணும்ன்ற ஆசை, தேவனை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. எத்தனை பேர் ஆசையோடு தொடர்றீங்க? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சங்கீதம் 9:1 தாவீது அரசன் சொல்றார். சங்கீத புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். நான் சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மை முழு இதயத்தோடும் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கிறாரா? glory to God, glory to God, glory to God, glory to God. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின். எல்லா தலைமுறையும் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் இயேசு நாமமே. எல்லாம் சொல்லுங்க. இயேசு நாமமே. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமும் மகே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமும் மகே மகிமை. வாழ்க ராஜா, வாழ்க
எளிமையான எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஐயா வாழ்க ராஜா ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் ரத்த கோட்டைக்குள்ளே இனி எந்த தீங்கும் நேசரின் ரத்தம் ஆமென். நேசரின் ரத்தம் இயேசு பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் ரத்த கோட்டைக்குள்ளே சத்தமாய் பாடி சத்தமா பாடுங்க. சத்தமாய் நித்தம் நித்தம் ராஜா இயேசு ராஜா இயேசு புது பாடல் பாடி புது பாடல் துதி பலி எழுப்பட்டு ஜெயக்கொடி பறக்கட்டு. துதி பலி ஜெயக்கொடி எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் ஆமென். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் ஆமென். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் நல்லா கையை தட்டி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி எழுப்புதல் 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 தேசத்தில்
நேரம் நல்ல கையை தட்டி ஆவில நிரம்புங்க. தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. சத்துருவின் அந்தகாரங்கள் மறைகிறது, சத்துருவின் அந்தகாரங்கள் மறைகிறது. இயேசு பகிரங்கமாய் உன் வாழ்க்கையில இடைப்படுகிறார். அவருடைய ரத்தம் ஜெயம், அவருடைய ரத்தம் ஜெயம். ரத்தத்தினால ஜெயமெடுங்கள், வியாதியை ஜெயமெடுங்கள், பலகீனங்களை ஜெயமெடுங்கள். பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம். இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பவர் 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 பவர். ஹalleluya. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆவியானவர். ஓ பிரைஸ் தி லார்ட். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது, எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல். ஆமென். எழுப்புதல். பிரைஸ் தி லார்ட். எங்க தேசம் ரட்சிக்கப்படணும், தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார், பரலோகத்தில் என் வாழ்வில் இயேசுவுக்காய், என் வாழ்வில் வாழ்வதுதான். எங்களை நேசிங்கள பிதாவே நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உம்முடைய கிரியைக்கு இணை எதுவுமே இல்லை ஆண்டவர். எங்களையே நீர் சிருஷ்டித்தீரப்பா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உம்முடைய அதிசயங்களை நான் வெறுப்பேன் ஆண்டவர். என் நாவு நாள்தோறும் உடைய துதியை சொல்லும் என்று தாவீது சொல்கிறார். அந்தி சந்தி மதியான வேளையில் தேவனை நோக்கி முறையிடுவேன் என்று தாவீது சொல்கிறார். பிள்ளைகளை ஜபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா, சத்துரு பலகீனப்படுத்தி இருப்பானே, ஆனால் இந்த நாளிலே ஒரு புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமையோடு பிள்ளைங்க உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்ல ஆவியானவர் உதவி செய்வீரார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. மகிமையின் தேவன் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீரார். உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவர். நாங்கள் அதில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருகிற வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பு நாம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.